Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம Masterchef தமிழ் ரெசிபி தான் பார்க்க போறோம். Terrarium dessert. இந்த கான்செப்ட் எதில இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Terrarium dessertனு பிளான்ட்ஸ் வந்து சிலர் வீட்ல இந்த மாதிரி வளக்குவாங்க. நான் அந்த இமேஜ்ல காட்டியிருக்கேன். அதை வந்து அப்படியே எடிபிளா வந்து கன்வர்ட் பண்ணி ஒரு டெசர்ட் பண்ணிருக்காங்க. நான் வந்து அந்த டெசர்ட்டை செஞ்சேன். அந்த டெசர்ட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாக்லேட் மூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட் மூஸ் செய்யறதுக்கு டபுள் பாய்லர் மெத்தட்ல நீங்க வந்து ஒரு 150 கிராம் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட் தான் நான் எடுத்திருக்கேன். மில்க் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். மீன் டைம் வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்கு 200 ml விப்பிங் க்ரீம் எடுத்து அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா விப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஃப்ட் பீக்ஸ் வந்தால் போதும். அது கூட வந்து ஐசிங் சுகர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பிட்டர்னஸ் இருக்கும்ல டார்க் சாக்லேட்டில் அது வந்து பேலன்ஸ் ஆகும். நீங்கள் மில்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து தேவை இருக்காது. தேவை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் நல்லா ஆறி இருக்குது. அந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் இந்த க்ரீமோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மூஸை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் போட்டு செட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஒரு க்ரம்பிள். இந்த க்ரம்பிள் செய்கிறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 100 கிராம்ஸ் மைதா மாவு கூட வந்து பவுடர் சுகர் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், ப்ரௌன் சுகர் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர் 60 கிராம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து ஒரு க்ரம்பிளாக அதை வந்து ரெடி பண்ணணும். எப்படி நம்ம புட்டுக்கு மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி நம்ம இதை பிசைய போகிறோம். ஆனால் தண்ணி தெளிக்காமல் பட்டர் வச்சே நம்ம பண்ண போகிறோம். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த கலர் வந்திருக்கு. அது இல்லைனாலும் நீங்கள் வெறும் நார்மல் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி அடுக்கிட்டு அவனை வந்து 160 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி நல்லா வந்துடும். இந்த க்ரம்பிள் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபிக் காம்பவுண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபிக் காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபிக் வந்து 500 கிராம்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பொடியை சாப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம சர்க்கரையோடு சேர்த்து ஒரு ஜாம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு செய்ய போகிறோம். ஒரு நமக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை போடலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் வந்து பிளெயின் சுகரும் 80 கிராம்ஸ் வந்து ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற அந்த ஃபிக்கே நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே நல்லா கொதித்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். கடைசியாக ஆஃப் பண்ணும் போது லெமன் ஜூஸ் ஊற்றணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸ் ஊற்றிட்டா அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். இதை வந்து ஜாம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மேங்கோ யோகர்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டும் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவங்க வந்து ஆக்சுவல் ரெசிபியில் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணாங்க. நான் அதுக்கு தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த டெசர்ட்க்கு ரொம்பவே அழகு சேர்க்கக்கூடிய சுகர் டோம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் சிரப் எடுத்துகிட்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்து இந்த பாகு நல்லா கொதித்து நம்ம ஹார்ட் ராக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு இதை வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ண பவுல் மேலே ஊற்றிட்டு ஒரு குக்கி கட்டர் வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டோம் வந்து நல்லா அழகாக ரைஸ் ஆகும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இந்த சுகர் டோம் பற்றி கற்றுக்கணுன்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சுகர் டோம் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மோல்டில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம கடைசியாக தான் செய்யணும். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து பிஸ்தா க்ரீம் வந்து இது வந்து அந்த டெசர்ட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் அழகும் சேர்க்கும். அதுக்காக விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் ஐசிங் சுகர் சேர்த்து பிஸ்தா எசன்ஸ் அண்ட் பிஸ்தா கலர் சேர்த்துட்டு இந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் ரெடி ஆனதும் இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இதை வச்சு நான் வந்து அந்த
டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேக்டஸ், அதுக்கப்புறம் சக்கலண்ட் அதெல்லாம் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்டு நாசலில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக வந்து க்ரீமை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஹோல்டு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஷேப்பில் நான் வந்து ஒரு சக்குலண்ட், அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி வகைகளை வந்து நம்ம அப்படியே வந்து செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து டேபிள் டாப்பில் ஒரு சென்டர் பீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிலர் வீட்டில் வளர்க்குவாங்க இந்த செடிங்களை. அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி டெசர்ட்டாக செய்ய போகிறோம். இது வந்து அதுலேயே டார்க் க்ரீன் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த கேக்டஸ் மாதிரி வந்து பைப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டெசர்ட்டில் மேலே டாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுருக்க போகிறேன். அடுத்ததாக இப்போ வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த சாக்லேட் மூஸை வெளியே எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் அல்லது ஒரு கிளாஸ் பவுலில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் மூஸ்க்கு அடுத்த லேயரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிக் யோகர்ட் லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மீதி இருக்கிற அந்த பிஸ்தா க்ரீமையும் போட்டுட்டு கடைசியாக மேலே நான் க்ரம்பிள் போடுறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு அடியில் டெசர்ட், மேலே வந்து ஒரு மண் மேலே கேக்டஸ்லாம் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து இதை எடுத்து அப்படியே டக்குன்னு வந்து இதில் வச்சுட்டா ரொம்ப வந்து அது மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் சுகர் கேண்டீஸ் பண்ணியிருந்தேன், அதையும் மேலே தூவிட்டு கடைசியாக நம்ம சுகர் டோமை மேலே வச்சுட்டு அப்படியே இந்த டோமை உடச்சி உடனே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நேரம் இந்த டோமை வெளியே வச்சிங்கன்னா டெம்பரேச்சரில் அந்த டோம் வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட சுகர் டோம் அந்த டெசர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருந்தது. நான் வந்து எனக்கு ட்வின் கிட்ஸ் இருக்கனால அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தேன். அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. இதை அடிக்கடி செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.